தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட டாம் அண்ட் ஜெரி மாதிரி போய்கிட்டு இருந்த இந்தியா வங்கதேச உறவுகளில் திடீர்னு ஒரு யூ டர்ன் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கேர்டேக்கர் யூனுஸ் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை நம்மளால் ஒதுக்க முடியாது, அவர்களோட நம்ம நட்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திடீர் யூ டர்னுக்கு என்ன காரணம்? இனி இந்திய வங்கதேச உறவுகள் எப்படி இருக்கும்? இதை பற்றி விவாதிக்கிறதுக்காக திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் அபினவ். நம்ம பார்த்துட்டே இருந்தோம் சார், இந்த பங்களாதேஷில் என்ன நடந்தது அப்படின்னு. முதல்ல ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிரான புரட்சியாக ஆரம்பித்து ஆட்சி கவிழ்ந்ததுக்கு பிறகு அது ஆன்டி இந்தியன் மூவ்மெண்ட்டாக மாறிச்சு. இந்நிலையில் திடீர்னு யூனுஸ் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு பேச்சை முன்னெடுக்கிறார். என்ன நடந்திருக்கு சார்? இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோடு பார்க்கணும். நீங்கள் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா அங்கே மாணவர்கள் பங்கேற்ற அந்த போராட்டம் என்பது ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு, அதாவது அவரை தூண்டிவிடப்பட்டார்கள். அது ஒரு 4 அரசியல் 4 மத தலைவர்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இது தூண்டுதல் நடந்திருக்குன்னு தான் இப்போதைய வர செய்திகளும் அப்போது வந்த செய்திகளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு கணிசமான அளவு, ஏன்னா இந்த ரெஜீம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னுடைய ஃபண்டிங்கிறது அப்போவே எல்லாருமே பேசினோம். இதுக்கு இப்போ ட்ரம்ப் வந்த பிற்பாடு அதனுடைய உண்மை நிலவரங்கள் எல்லாம் எவ்வளோ வந்திருக்கு, ஏது வந்திருக்கு, இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. சரிங்களா? அப்போது உங்களுக்கு அங்கே ஒரு ரெஜீம் சேஞ்ச் வரணும். இல்லை அங்கே அந்த இந்த ரீஜன்லேயே இன்ஸ்டெபிலிட்டி எடுத்துகிட்டு வரணும். சவுத் ஏஷியனுக்குள்ளே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலண்டில் இவங்களுக்கு பேஸ் அமைக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதை ஷேக் ஹசீனா அவர்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த போன வருடம் எலெக்ஷனில் ஜனவரி 2024 நடந்த எலெக்ஷனில் ஷேக் ஹசீனா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நல்ல பெரும்பான்மையோடு அவங்க வின் பண்ணது. அந்த ரெஜீம் சேஞ்ச் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்க. இதில் என்ன புதுசுன்னா, யூனஸ் அவர்கள் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக வந்தாங்க. ஒரு மணி நேரம் நோட்டீஸில் உங்களுக்கு ஷேக் ஹசீனானுடைய உயிருக்கு பாதகம் இருந்தபோது அவர்களை தப்புவித்து கொண்டு வந்ததில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு, மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏன்னா ஆவாமி லீக் ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் இந்தியாவுடனான அவர்களுடைய உறவை ரொம்ப நல்லா நட்புறவோடு தான் இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் காலிதாஸ் ஜியா இருக்கும்போது வேறு. காலிதாஸ் ஜியா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஷேக் ஹசீனா அவர்களோ இல்லை, ஏன்னா அவங்களுடைய அப்பா அவர்களுடைய கூட பிறந்தவர்கள்லாம் கொலை செய்யப்படும் போது அப்போது தஞ்சம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தது இந்தியா தான். நான் இது மோடி காலத்து இந்தியா, இந்திரா காந்தி காலத்து இந்தியா என்பதெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கல. இந்தியா என்ற நாடு அவர்களுக்கு ஒரு தஞ்சம் கொடுத்துருக்கு. அதனால் அதுக்கு ஒரு நன்றி கடனோடு தான் எப்போதுமே ஷேக் ஹசீனா இருந்திருக்காங்க. பல தலைவர்களோடு அவங்களுடைய உறவு ரொம்ப நல்லவாக தான் இருந்திருக்கு. மோடியோடையும் நல்ல உறவு தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததுனால தான் அவனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று அவசரமாக கூட்டிகிட்டு நமக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கப்பட்டது. இங்கே அந்த அடைக்கலம் பொலிட்டிக்கல் அசைலம்னு சொல்லுவாங்க. இதை அவங்களுக்கு அந்த அடைக்கலம் கொடுத்ததை பங்களாதேஷ் எதிர்த்தது. அது கோர்ட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு நீங்கள் சரண்டர் பண்ண வைக்கணும், இல்லைனா பெரிய போர் மூலம். அதாவது ஒரு சின்ன கண்ட்ரி இந்தியாவை எந்த அளவுக்கு ஒரு மிரட்ட முடியுமோ அதெல்லாம் அகண்ட பங்களாதேஷ் அதுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, ரைட்? பட் இதில் என்னென்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னென்னா, உங்களுக்கு அங்கே கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. ட்ரம்ப் வெற்றி பெற்று இந்த மாதிரி அவங்க அந்த ஃபண்டிங் எல்லாம் நிறுத்துவாங்க, அதுவும் எஸ்பெஷலி யுஎஸ்ஏஐடியினுடைய ஃபண்டு முழுக்கவே நிறுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கல. எப்படி ஒரு காலத்தில் நம்மளுடைய டிமானிட்டைசேஷன் இதில் உங்களுக்கு காஷ்மீரில் இந்த பயங்கரவாதத்தை ஒரு கொண்டு வரத்துக்கு ஒரு உதவி செஞ்சதோ, அதே மாதிரி ட்ரம்ப்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததில் அவர்களுக்கு பணம் நிறுத்தத்தினால இந்த பிரச்சனை வந்திருக்கு. ரெண்டாவது, அவங்க எதிர்பார்க்காத ஒன்று இது என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஷேக் ஹசீனா மேலே ஒரு கோவப்பட்டு அவங்களை ஒரு தூண்டி விடப்பட்டு அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு எல்லாம் நடந்த பிற்பாடு அதுக்கப்புறம் அது ஹிந்துக்கள் மேலே திரும்பிது. அப்போல்லாம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, மோடியும் சரி இந்த அரசாங்கத்தையும் சரி, ஹிந்துக்கள் எல்லாம் இங்கே கூட்டு வந்திருக்கணும், நம்ம தான் சிஏஏ இருக்கே அதனால் அவர்கள்லான்ட்டு. ஆக்சுவலி ஹிந்துக்கள் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெவலப்மெண்ட் இன் பங்களாதேஷ்.
ஏன்னா அவங்களுக்கு இந்த வயலன்ஸ் புதுசு கிடையாது. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கோ இந்த வயலன்ஸ் என்பது புதிது கிடையாது. பாகிஸ்தானில் இன்னும் மோசமாக இது பண்ணுவாங்க, அங்கே ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய முடியாத மாதிரி இருக்கும். இங்கேயும் ரெசிஸ்ட் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க பல காலம். இந்த கூட்டங்கள் நடைபெறுவது, அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு ஊர்வலம் போவது, இந்த இஸ்கான் டெம்பிள் அவர்கள் ஒரு முயற்சி எடுப்பது, இதெல்லாம் எதிர்பாராத நடந்தது. அதை இப்படி நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதாவது இந்த பிரச்சனைகள் ஹிந்துஸ் கிட்ட ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் அந்த இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமையை எடுத்துகிட்டு வந்தது. அவங்கெல்லாம் ஒத்துமையாக வந்த உடனே இன்ஃபேக்ட் பல இந்து ஸ்டூடெண்ட்ஸே இந்த போராட்டத்தில் தான் கலந்து கொண்டவங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன் என்று சொல்லப்பட்ட போது அவர்களுக்கு அது ஒரு நியாயமான ரீசனுக்காக தான் ஒரு அஜிடேஷன் பண்ணாங்க. அதாவது என்ன, இந்த ரிசர்வேஷன்ஸில் 1971 அந்த அவங்களோட பங்களாதேஷனுடைய லிபரேஷன் வாரில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அதுலேருந்து வந்த வம்சாவளியினர்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றதுல தான் அந்த பிரச்சனையே வந்தது. ஏன்னா அது நடந்து கிட்டத்தட்ட 4-5 ஜெனரேஷன் வந்தாச்சு, இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அவர்கள் எல்லாமே ஆவாமி லீக் கட்சியை தான் சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் அது கட்சி சார்பாக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதில் ஒரு நியாயமான ஒரு போராட்டமாக தான் இருந்தது. அதை இந்த அளவுக்கு டேர்ன் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கடைசியில் அது அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்துக்கள் மேலே திருப்பும்போது அவங்க கன்சாலிடேட் ஆகிறாங்க. திருப்பி ரிட்டாலியேட் பண்ணலையே தவிர ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவங்க திருப்பி அடிதடியில் இறங்கலை, அதெல்லாம் பண்ணல, பட் ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவர்கள் அந்த ஒரு போராட்டத்தை இறங்கி நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு இதெல்லாமே இந்தியானுடைய பங்கு தான் இருக்குது. இது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், அப்படியே அந்த பார்டர்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க, அப்படியே நம்ம கூப்பிட்டு நம்ம அகதிகள் முகாமில் வச்சுட்டு நல்லது நடந்த ஒருபாடு திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, எப்படி ஸ்ரீலங்கன் டெம்பிள்ஸ் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆகாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுத்து, அவங்களுக்கு நீங்கள் அந்த கோஆர்டினேஷனை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, அவர்களை ரெசிஸ்ட் பண்ண வச்ச உடனே அவர்கள் ஒரு கூட்டம் போட ஆரம்பித்தாங்க, ஒரு கன்சாலிடேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எதிர்பாராத ஒன்று. மூன்றாவது விஷயம் அங்கே நடந்தது என்னென்னா, அவங்களுக்கு முக்கியமாக ஆவாமி லீக் முகமது யூனஸ்க்கு எதிராக போராட்டங்களை இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இது பண்ணாங்க. ஏன்னா ஆவாமி லீக் அங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷனில் ஆவாமி லீக் கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு போராட்டமாக, ஒரு சோஷியல் போராட்டமாக இப்போ மாறுது. அங்கே அந்த அடக்குமுறையை ஒற்றுக்கொள்ள முடியாது என்று மாறுது. ஸோ இப்போ இந்த 2-3 விஷயங்கள் நடக்கும்பொழுது உங்களுக்கு இப்போ ஷேக் ஹசீனா என்ன சொல்கிறாங்க, நான் திரும்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நாங்கள் போய் திருப்பி போராட ரெடியாக இருக்கேன் அப்படின்றாங்க. நீ எப்போ போகிறாங்கன்னு தெரியல, இன்னும் நிலைமை முழு அடையலை, ஆனால் ஒரு சீரடைவை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இவர்களுக்கு பணம் வருவது நின்று போச்சு, பங்களாதேஷ்க்கு கொடுத்து கொண்டு வந்த பணம் நின்று போச்சு. அந்த பணம் நின்றதுனால இவங்க இந்த போராட்டக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இல்லை. அப்போ அவங்க காணாமல் போயிடுறாங்க. இவங்களை நம்பி வந்த இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் இப்போ நடுத்தரில் நிற்கிறாங்க. ஸோ இப்போது இது இந்த சிச்சுவேஷனில் அங்கே ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா ஒரு சாஃப்ட் ரிட்டாலியேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணமாக அதானி பவர் மூலமாக கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே ஏதோ ஒன்று சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் அவங்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம்லாம். ஸோ இப்போது அவர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பே இல்லாமல் போச்சு. ஒரு காலத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சிம்ம சொப்பனமாக, இந்தியாவுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது வியட்நாமும் பங்களாதேஷும். இன்றைக்கு பங்களாதேஷ் அங்கே இருக்கிற இடமே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வியட்நாம் ஒண்டி தான் நம்மளுடைய காம்படிஷனில் இருக்குது, வேறு யாருமே இல்லை. ஸோ பங்களாதேஷ் பயங்கர காம்படிஷனாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்தால், இங்கே இன்னும் சொல்லப்போனால் அங்கே நடக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை பார்த்து கற்றுக்குவாங்க பாடங்கள் அப்படின்றலாம் சொன்ன ஒரு மேதாவிகள்லாம் இருக்காங்க. மோடி அரசாங்கத்தையோ இல்லைனா மற்றவர்களையும் பார்த்து சொன்ன மேதாவிகள்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே பயங்கர டிட்டீரியரேட் இருக்குது. அங்கே பொருளாதார சீர்கேடு பயங்கர பெரிய அளவில் நடந்திருக்கு. ஸோ இண்டிவிஜுவலாக தங்களுக்கு நடந்த ஒரு லாபத்தை தாண்டி, சில தலைவர்கள், சில மத தலைவர்கள், சில பொலிட்டிக்கல் தலைவர்கள் கடந்த லாபத்தை தாண்டி பொதுமக்களுக்கு இதனால் எந்த லாபமும் ஏற்படலை. ஸோ அப்போ நிலைமை சீரடையணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். அப்போ இந்தியானுடைய ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா, உங்களுக்கு பல நாடுகளினுடைய எம்பசிஸ் பங்களாதேஷில் கிடையாது. ஆனால் அவர்கள் இந்தியாவுக்கு அந்த எம்பசிஸ்க்கு விசா வாங்கிக்கிட்டு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய, ஈவன் மிடில் ஈஸ்ட்டில் பல நாடுகளுக்கு உண்டான எம்பசி இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் இங்கே வாங்கிட்டு போவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்கெல்லாம் விடமாட்டோம், இல்லை அவங்களுக்கு அந்த என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சு. அதே மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இந்தியாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் விசா நம்ம மறுக்க ஆரம்பித்தோம்.
இதெல்லாம் வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட்டாக சண்டை போட ஆரம்பித்தாங்க அவங்க இந்தியாவிலேருந்து. ஸோ அப்போ வந்து பொதுமக்களுக்கு உணர ஆரம்பித்தது என்னென்னா, இந்தியாவை பகைத்து கொண்டு எதிர்த்து கொண்டு அவர்களாலையும் வாழ முடியாது அப்படின்ற இதை முகமது யூனஸ் அவர்களுக்கு கண்டிப்பாக புரியுது. சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க யூஎஸ்ஐடு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது, ட்ரம்ப் வந்து அதை நிறுத்திட்டாருன்னு. ட்ரம்ப் நமக்கு தெரியும் ஓப்பனாகவே பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனை அவர் எப்படி அட்டாக் பண்ணாருன்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மறுக்கிறார். யூஎஸ்ஐடு வந்து வழங்கப்படலை, அதன் மூலமாக இந்த வங்கதேச அரசு வந்து கலைக்கப்படலை அப்படின்றார். கண்டிப்பாக அப்படி தாங்க சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா ரெஜிம் சேஞ்ச் இது எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த யுக்ரைன் விஷயத்தில் கூட சொல்லும்போது கூட பலர் வந்து அது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாறுதுன்ட்டு. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோ சாவரின் ஸ்டேட் வந்து அமெரிக்கா. அது இப்போது காங்கிரஸ் தலைமையில் யூபிஏ அரசாங்கம் இருந்தபோது எடுக்கப்பட்ட வெளியுறவு கொள்கையோ இல்லை ஒரு ட்ரீட்டியோ அக்ரிமெண்ட்டோ மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து நாங்கள் இதெல்லாம் இனிமேல் மீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் இப்போ மோடி தலைமையில் வந்துட்டு இப்போ அந்த ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கும்ன்ற பட்சத்தில் ரீநெகோஷியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் விஷயத்தெலாம் நாங்கள் ரீநெகோஷியேட் பண்ணணும், இல்லைனா நாங்கள் அதை பற்றி வித்ட்ரா பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபார்மலாக தான் செய்ய முடியும். அப்போது ஒரு ரெஜிம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு அமெரிக்க அரசாங்கம் ஒத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்து ஒரு ட்ரம்ப் ஆஸ் அ பொலிட்டீஷியன் கூட சொல்லலாம், எலான் மஸ்க் போன்றவர்கள் வந்து கூட சொல்லலாம், இல்லை மற்ற அரசியல் ஆய்வாளர்கள் பொலிட்டிக்கல் இது அனலிஸ்ட் வந்து இல்லை இவன் ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் டீப் ஸ்டேட் பண்ணாங்க எல்லாமே, அது மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, ரைட்? ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து சொல்ல முடியாது, ஆமாம் எங்கள் கண்ட்ரியிலேருந்து வந்து சிஐஏ வச்சு நாங்கள் வந்து பல இடங்களில் வந்து பல தலைவர்களை நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்திருக்கோம், அவளை கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. ஒரு அரசில் இருக்கக்கூடிய ஒரு யாருமே அதிகாரியும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நாங்கள் கொடுத்த பணத்தினால்தான் இந்த ரெஜிம் சேஞ்ச் வந்தது அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொன்னாங்கன்னா அப்புறம் அந்த அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உலகம் முழுக்க போயிடும். அதனால் அது சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை சார், நமக்கே எல்லாரும் தெரியும், மர்ம மனிதர்கள் பாகிஸ்தானில் பல தீவிரவாதிகள் கொலை பண்ணாங்க, கனடாவில் கொலை பண்ணாங்கன்ட்டு. இது ஒரு அரசாங்கமாக ஒரு இந்திய அரசாங்கம் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க இந்திய அரசாங்கமே இதில் இன்வால்வ் ஆகி எப்போதுமே வந்து உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆர்ம்ஸ்ன்னு இருக்கும்போது அவர்களுக்கு போயிட்டு வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரோ அப்போ அந்த 10 பேரை போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ வந்து நம்மளுடைய அஜித் தவல் போன்றவர்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு இந்தியாவுக்கு இருந்தால் அதை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து தான் சொல்லியிருப்பாங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் 1 2 3 இந்த பன்னூன்று இவங்க அந்த நிஜார் இவங்கெல்லாம் நீ வந்து போய் காலி பண்ணிட்டு வா அப்படின்னு எந்த ஒரு ஆர்டருமே இருக்காது. ஸோ ரெக்கார்ட்லேயே இருக்காது அதெல்லாம், ரைட்? அப்படி ரெக்கார்டில் இல்லைன்றதுனால வந்து இட்ஸ் ஒரு பரவலான பிலீஃப் என்ன இந்திய அரசாங்கத்தின் மூலமாக அந்த பிலீஃபை வந்து அக்யூசேஷனாக வைக்கும்போது தான் கெனடியன் பிரைம் மினிஸ்டர் மாட்டிக்கிட்டாரோ ஜஸ்டின் ட்ரூடோ. அது அக்யூசேஷனாக ஒரு அரசாங்கமாக ஒரு அக்யூசேஷனை வைக்கும்போது தான் உங்களுக்கு கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அதில் மாட்டிக்கொண்டார். இது வந்து என்னென்னா இல்லைனா அவர்கிட்ட ஒரு அதுக்கு உண்டான ப்ரூஃப் நிறையா இருக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு இன்டர்செப்ட் பண்ணேன், ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு இமெயில் வந்தது, இல்லை வேறு யாராவது நம்பகத்தன்மை இல்லை யாரையாவது பிடிச்சிட்டு அந்த பிடிப்பட்டவர்கள் வந்து எனக்கு வந்து இந்திய அரசாங்கத்துலேருந்து இவ்வளோ பணம் வந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா ஐ ஃபர்காட் திஸ் கைஸ் நேம், லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு போராளி ஒரு இந்த காலிஸ்தானி தீவிரவாத ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒருவர் வந்து சொல்லியிருக்கார், அவர்களுக்கு $1 பில்லியன் அளவுக்கு உண்டான எய்ட்ஸ் கொடுக்கப்பட்டது இந்த நம்ம ஊரில் வந்து ஃபார்மர்ஸ் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு அவர் தான் கோஆர்டினேட் பண்ணி இந்த பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். இப்போ அதுக்கு உண்டான பணம் வந்ததுக்கு உண்டான ரசீதுகளும் அதெல்லாமும் இருக்குது. அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இந்த எவிடன்ஸ் இருக்குது உங்களுக்கு, கொராபரேட்டரி எவிடன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதில் அந்த கொராபரேட்டரி எவிடன்சஸ் இருக்குது. இவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்கும்போது அப்போ அது யார் கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி வரும். அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, இதை வந்து தூண்டிவிட சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே இந்த விவசாயிகள்லாம், இவர் விவசாயிகள்லாம் கிடையாது, லக்ஸூரியஸ் லைஃபு, அப்படியே ஏசி டென்ட் என்ன, மசாஜ் என்ன, அவருக்கு என்ன சாப்பாடு என்ன, என்டர்டெயின்மெண்ட் என்ன, அவங்களாம் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு போல இங்கே வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா துட்டு சம்பாதிச்சாங்க. இப்படி இருந்த ஒரு போராட்டம் தான் மக்களுக்கு அது போராட்டம் மேலே கோபம் வந்தது, அசௌகரியங்கள்லாம் வந்து. ஸோ
இப்போ அதே மாதிரி வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இல்லை என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருக்குது, இவரை பிடிச்சோம், இவர் எனக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இந்திய அரசாங்கத்தின் மூலமாக தான், இல்லை இன்னார் வந்து எனக்கு வந்து இது பண்ணாங்க, அவர் இந்திய அரசாங்கத்தை சார்ந்தவர், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் வந்து பிளேட்டண்ட்டாக வந்து சொன்னார், ரைட்? அப்போ அவர் மாட்டிக்கிட்டார் அங்கே. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வந்து நேச்சுரலி ஒரு அமெரிக்கன் அரசாங்கம், ஒரு ஸ்டேட், சாவரின் ஸ்டேட், இன்னொரு சாவரின் ஸ்டேட்டில் நான் இன்வால்வ் ஆகி அங்கே ரெஜிம் சேஞ்ச் மாற்றினேன், நான் இங்கே வந்து ஆட்சியை கவிழ்த்தோம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வரும். அதனால் ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. இப்போ இந்தியா என்ன சார் பண்ண போகுது? யூனுஸ் வந்து பணிஞ்சிட்டார். இனி அடுத்தது இந்திய வங்கதேச உறவுகள் எப்படி போகும்? இந்தியா அங்கே ஒரு ரெஜிம் சேஞ்ச், திரும்ப ஒரு ப்ரோ இந்தியன் ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்தியா வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஒரு ரெஜிம் சேஞ்சு அந்த மாதிரி ஒரு ரெஜிம் வரத்துக்கு விடமாட்டாங்க. இப்போது முகமது யூனஸ் அவர்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இல்லை வேறு நம்மளுடைய கிராண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா தென் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கப்படும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட டிமாண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸோடு தான் எந்த ஒரு ஹெல்ப் செய்யறதா இருந்தாலும் செய்வாங்க. இப்போது மோடி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் வரப்போகிறாரு. அந்த ஒரு காலகட்டத்தில் யூனஸ் அவர்களும் இந்தியா வருவதற்குண்டான ஒரு முயற்சி தான் இது. பீம்ஸ்டெக் அந்த முயற்சியில் வந்துட்டு ட்ரம்ப் வரும்போது நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோன்ற ஒரு காமிக்கக்கூடிய அளவுக்கோ இல்லை அதுக்கு ஒரு சமிக்கைகள் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்தியா இல்லாமல் நாங்கள் நம்ம இருக்க முடியாதுன்ட்டு. இட் இஸ் அ நோன் ஃபேக்ட். நீங்கள் நினச்சி பாருங்கள், டிமானிட்டைசேஷன், நான் இதை பற்றி வேறு ஒரு இதுலேயும் பேசுகிறேன். டிமானிட்டைசேஷன் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இது வந்து பண மதிப்பு பணத்தை வந்து விட்ரா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் கள்ள நோட்டுகள் இருக்குது, அது எவ்வளோ வந்ததுன்னு தெரியலன்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ரீலங்கானுடைய எக்கானமி டவுன் ஆச்சு, நேபாள் எக்கானமி டவுன் ஆச்சு, பங்களாதேஷ் எக்கானமி டவுன் ஆச்சு, பாகிஸ்தான் எக்கானமி இல்லாமையே போச்சு. அப்போ இவர்கள் எல்லாரும் தான் இதில் இருந்திருக்காங்க. அப்போது நம்மளுடைய டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால அது ஒரு எஸ்டிமேட், இது வந்து அஃபீஷியலாக வந்து ஒரு அரசாங்கம் வந்து சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரில்லியன் இந்தியன் ருபிக்கு உண்டான ஒரு 15 லட்சம் கோடிக்கு உண்டான அமௌண்ட்டு 500,000 பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா சிதம்பரம் அவர்கள் நம்மளுடைய பிரிண்டிங் மிஷின்லாம் அவங்களுக்கு தான் விற்றாரு. அவங்க அதே கம்பெனிலேருந்து தான் அவர்கள் உண்டான அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் இங்க் எல்லாமே வாங்கினாங்க. ஸோ அப்போது இத்தனை அளவுக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நம்மளுடைய எக்கானமி, நம்மளுடைய பொருளாதாரத்தை இப்படி நினச்ச நேரத்தில் சீரழிச்சிருக்க முடியும். ஸோ அந்த ஒரு முயற்சியை தான் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் டிமானிட்டைசேஷன் வந்தது. இப்போ அதனால் வந்து இந்தியா ஒன்றும் கெட்டு போயிடல. ஆனால் சுற்றியூர் இருக்கக்கூடிய நாடுகளை பாருங்க, இந்த 4-5 நாடுகள் மூலமாக நமக்கு வந்து இந்த பணங்கள் வந்துருந்து. காஷ்மீரில் முக்கியமாக இது நின்று போச்சு, அந்த கல்லறிதலும் அதுவும் நின்று போச்சு. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பணம் இல்லை. ஏன்னா அப்போ ஃப்ரீயாக வந்து யாரோ அடித்த நோட்டு, சும்மா அது வந்து இது நார்மல் விசிட்டிங் பேப்பர் நோட், பிட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நின்று போன மாதிரி. இப்போ பங்களாதேஷ்லேயும் அந்த மாதிரி இந்தியாவுக்கு நட்போட, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வருவதை இந்தியா விரும்பும். அதை மோடி வந்து என்ஷூர் பண்ணுவார். இது நான் அடங்கி இருக்கிறது சொல்லும்போது உடனே அப்படியே காலில் விழுந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கல்ல, நான் அதை கொஞ்சம் க்ரூடாக சொல்லலாம் கூட, இது வந்து இந்தியாவுக்கு சாதகமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும். இந்தியா சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ இவர் வெற்றி பெற்று வந்தபோது உடனே அப்படியே சைனாவை சார்ந்தவர், கம்யூனிஸ்ட் சார்ந்தவர், அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராளினாங்க. இப்போ இந்தியாட்ட வந்து நான் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஆனால் நாம் ஒன்று கவனிக்கணும் சார், இப்போ இந்த ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப இந்தியன் ஃபிஷர்மேன் மீதான தாக்குதல்கள் அதிகரிச்சு. தாக்குதல்ன்ற சொல்ல முடியாது, அவர்கள் இந்தியன் ஃபிஷர்மேன் அந்த இடத்தை தாண்டும் போது அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா 2014 திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஃபிஷர்மேன் மீதான தாக்குதல்கள் டிராஸ்டிக்கலாக கம்மியாயிடுச்சு. ஆனால் இவரோட பீரியடுக்கு அப்புறம் தான் திரும்ப இந்த கடந்த 3-4 மாதங்களாக தான் அரெஸ்ட் அப்படின்றது நடக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்கணுங்க, இது வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இன் த நார்தர்ன் ஸ்ரீலங்கா வர்சஸ் நம்ம தமிழக மீனவர்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அங்கே வந்து உங்களுக்கு அந்த முட்டை போட்டு பொறிக்கக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டு நம்ம போயிட்டு அந்த அங்கே போய் நீங்கள் ஃபிஷிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை எதிர்க்கிறது தான் செய்வாங்க. அதனால தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்ன்னு இருக்குது. நம்மளுடைய மீனவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய
இது சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லைனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய வார்னிங் சிக்னல்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டுறோம் தெரிந்தே செல்லும்பொழுது அதை இன்னொரு சாவரின் ஸ்டேட் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். நீ என்ன பண்ணிடுவா பாரு அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஆனால் என்ன ஒன்று, அவர்களை கைது செய்வார்கள், அவர்கள் மேல் துப்பாக்கி சூடெல்லாம் நடத்த முடியாது, கைது செய்வார்கள், கைது செய்து கோர்ட்டு மூலமாக தண்டனை கொடுப்பாங்க. அதில் முந்திலாம் தூக்கு தண்டனை வரைக்கும் போச்சு. அந்த தூக்கு தண்டனைலாம் இல்லாமல் அது மீட்டு எடுத்துகிட்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்க்கணும். ஆனால் அதே மாதிரி தான் உங்களுக்கு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய ரெஜிம் வந்து முகமது யூனஸ் அவர்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமானதாக எந்த விஷயத்துலையும் மாறவே முடியாது. அப்போ மோடி அவர்கள் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலே கூட சில கண்டிஷன்ஸ் போட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பிளான் கொடுங்க, எப்போ எலெக்ஷன் பண்ண போகிறீங்க, அதில் ஆவாமி லீக் நீங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ அதெல்லாம் எடுங்க. இல்லை ஷேக் ஹசீனாவுடைய டேர்ம் இன்னும் இருக்குது, ஏன்னா 2024 தான் வந்தாங்க, 2029 வரைக்கும் அவர்களுடைய டேர்ம் இருக்குது, அப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சில கெடுபிடிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஷேக் ஹசீனா இன்னும் நன்றியுடையவராக இருப்பார் இந்தியா மேலே. ஏன்னா வந்து அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்ததோடு இல்லாமல் அவாமி லீக் மறுபடியும் ஆட்சியில் வர்றதுக்கு அவாமி லீக் போன்ற கட்சிக்கு உண்டான ஒரு டிக்னிட்டியை கொடுத்ததற்கு. ஏன்னா பல தலைவர்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, இப்போ அவங்கெல்லாம் இப்போ வெளியில் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும்போது அப்போ அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு நட்புறவோட அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று முகமது யூனஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ டெல்லியில் வந்து அரசாங்கம் மாறின பிற்பாடு அங்கே வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸையும் பங்களாதேஷ் இல்லீகல்ஸையும் வந்து இப்போ அவர்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைது செய்து அவர்களை வந்து இந்த கேம்பில், அகதிகள் கேம்பில் வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்துட்ருக்காங்க. இப்போ அவர்களெல்லாம் நம்ம திருப்பி அனுப்பினோம்னு வச்சுக்கோங்க, பங்களாதேஷ் தாங்காது. திருப்பி தான் அனுப்பணும். எப்படி வந்து இல்லீகல் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து செயினை கட்டி அனுப்பிச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம செயினை கட்டி அனுப்புகிறோமா இல்லையான்றது வேறு விஷயம். நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படி தான் செய்யணும். ஏன்னா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நான் செயின் அரெஸ்ட் பண்ணி செயின்லாம் போட்டு ரெஸ்ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க, இதுதான் ஜீனோடைய இதுவான்ட்டு. அது அவர்கள் சட்டத்திட்டம். அமெரிக்கானுடைய சட்டத்தின்படி 2010ஆம் ஆண்டு வந்த ஒரு சட்டத்தின்படி இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அனைவரையுமே கைது செய்து அவர்கள் இந்த மாதிரியாக ஒரு கைதியாக தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ அமிர்த்சரில் வந்து அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகி இவங்க அந்த ஏர்க்ராஃப்டை விட்டு வெளில வந்து நம்மளுடைய நாட்டில் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் ஜெனீவா கன்வென்ஷன் படி அது வந்து ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் தான் இருக்கிறதா அர்த்தம். அந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற வரைக்கும் சாவரின் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு தான் அர்த்தம். அப்போ அதுலேருந்து இறங்கி கீழே வந்த பிற்பாடு தான் நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் செல்லுபடி ஆகும். அப்போ அது வரைக்கும் அமெரிக்கா சட்டத்திட்டம், அமெரிக்காவுடைய சாவரின் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி, அப்போ அவர்கள் சட்டம் தான் செல்லுபடி ஆகும். அதனால் வந்து இது நம்மளுடைய சட்டத்திட்டத்தின்படி இவர்களை கைது செய்து பங்களாதேஷி இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்பும் பொழுது பல லட்சம் பேர் இல்லை, சில கோடி பேர் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்கள்லாம் அங்கே போகும்போது எக்கானமி இன்னும் பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி திருத்துறது, எப்படி மடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் வந்து சரி இந்தியாவோட நட்பாக போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. முக்கியமான ரீசன் ட்ரை டவுன் ஆயாச்சு. யுஎஸ்ஏஐடி மூலமாக வந்த பணங்கள் எல்லாம் ட்ரை டவுன் ஆயாச்சு. இதுக்கு மேலே எதுவும் வரப்போகிறதுலன்னு தெரிஞ்சாச்சு. அப்போது இவர்களுக்காக வேலை செய்தவரானு கேட்பாங்களேப்பா, துட்டு கொடுத்தா தான் வேலை செய்வேன், ரைட்? அப்போ அவர்களால் கொடுக்க முடியாத நிலைமைக்கு தான் வரும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது பைடன் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குற்றச்சாட்டு யுஎஸ்ஐடுன்னு வந்துக்கிட்டே இருந்தது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து அது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ட்ரம்ப் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இந்திய இறக்குமதிகள் மீது நான் டேரிஃப் வந்து போடுவேன், அவங்க தான் வந்து பிக்கஸ்ட் அப்யூசர் அப்படின்னு சொல்கிறாரு. 100% டேக்ஸ் வந்து நாம் இந்தியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து அவங்க வந்து வாபஸ் பெறலைன்னா ஏப்ரல்லேருந்து நானும் டேக்ஸ் வந்து ஏற்றுவேன் அப்படின்றாரு. இப்போ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கிடாதா? நெகட்டிவ் இம்பேக்ட் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இந்த முறை மோடி அவர்கள் யூஎஸ் போயிட்டு வந்த பிற்பாடு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் பில் அவர் சைன் பண்ணார், அந்த பிரசிடென்ஷியல் ஆர்டர் சைன் பண்ணார். அவர் போய் லேண்ட் ஆர் அன்றைக்கி தான் சைன் பண்ணியிருந்தார். பண்ணிவிட்டு ஆனால் இவர்கள் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை இவருடைய அக்ரிமெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, டிசம்பர் 2025 வரை பேச்சுவார்த்தை மூலமாக இந்த டேரிஃப் பிரச்சனையை சால்வ் பண்ணுவோன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 2025 வரைக்கும். ஸோ இன்னும் 9 மாத காலம் இருக்குது, 8 மாதம் 9 மாதம் காலம். ஐ திங்க் அது ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் லைன் கூட நம்ம பேச்சுவார்த்தை மூலமாக
இதெல்லாம் செய்வோம்ட்டு. அமெரிக்கா வந்து இப்போ செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமான காரியம் நான் சொல்லுவேன். அவர்களை பொறுத்த வரைக்கும் புத்தாள்தனமாக இருக்கலாம். ஆனால் பிகாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நான்லாம் வந்து என்னுடைய பொருளாதார அறிவை விட அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார அறிவோ இல்லை டேட்டா பாயிண்ட்ஸ் இன்னும் நிறையா இருக்கும். இருந்தாலும் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த டேரிஃப் சேஞ்ச் நான் எல்லாத்துக்கு எடுத்தாலும் டேரிஃபை போடுவேன். இப்போ நேற்று முதல் கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு மேலே இருக்கக்கூடிய டேரிஃப் வந்து அமலுக்கு வந்துட்டாங்க. நேற்றுக்கு அமெரிக்காவினுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சது, ரைட்? ஏன்னா இது வந்து வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு மாதம் தள்ளி போடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா கனடா நானும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுவேன் என்னுடைய பங்குக்குண்ணா. இது எப்போ அமெரிக்கா அதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சுயசார்பு அமெரிக்காவை மாறும்போது, இப்போ எப்படி நம்ம ஆத்ம நிர்பர் பாரத் சொல்கிற மாதிரி ஆத்ம நிர்பர் அமெரிக்காவை மாறும்போது, கிட்டத்தட்ட 85% மேலே அவர்கள் வெளிநாட்டவரை நம்பி தான் அவர்கள் வாழ்க்கை இருக்குது. பணம் இருக்கலாம், பட் பொருள் இல்லை. பட் அமெரிக்கா ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் இல்லைங்களா? பட் எதுவுமே மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஹைடெக் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா, சரி உதாரணத்துக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது அவங்க கையில், ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஹைலி அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டும் நல்லா தானே இருக்குது. பட் ஆனால் பாதிக்கு மேலே இவங்களுடைய தேவை, அன்றாட தேவை, பல அக்ரிகல்ச்சரல் தேவைகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை இருக்குது, சில பழ வகைகள்லாம் இருக்குது. பட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு இவர்கள் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், கனடா அண்ட் யூரோப்பை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சைனாவை நம்பி பல பொருள்கள் அவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஒன்றும் இல்லை, டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் கூட சைனாலேருந்து தான் வருது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க டேரிஃபை ஏற்றிக்கிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டமாகும்? காமன் பப்ளிக் தான். ஏன்னா எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது என்ன பண்ணுவோம், லோக்கல் டேக்ஸஸ் எக்ஸ்ட்ரா தான் நம்ம சைன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை $100 கொடுக்குறேன் அவங்களுக்கு, அதில் வந்து இப்போ டேரிஃப் 0 அசியூமிங். அப்போ மக்களுக்கு போய் சேரும்போது அந்த ப்ராடக்ட் $100 போய் சேரும். இப்போ டேரிஃப் இன்னொரு $100 நமக்கு லாபம் இது கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு தான் ஆகும். இப்போ என்ன எங்கே பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்ன போனால், அமெரிக்கா டு அமெரிக்கா டீல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லெட்ஸ் சே டிசிஎஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அமெரிக்காவில் இருக்குது. அவர்கள் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனிஸோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சைன் அப் பண்ணும்போது டிசிஎஸ் அமெரிக்காவும் அந்த கிளைண்ட்டும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, இந்தந்த ரேட்டில் சப்ளை பண்ணுறேன்ட்டு. டிசிஎஸ் அமெரிக்காவும் டிசிஎஸ் இந்தியாவும் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நான் ஆளுகள்லாம் சப்ளை பண்ணுறேன், இந்த டெலிவரிலாம் பண்ணுறேன், அது இந்த காஸ்ட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்ருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டிசிஎஸ் இந்தியாவிலேருந்து வெளியே சென்று டிசிஎஸ் அமெரிக்காவுக்கு பில் பண்ணக்கூடிய அந்த மென்பொருளுக்கும் அந்த சர்வீசஸ்க்கு டிசிஎஸ் அமெரிக்கா தான் டேக்ஸ் பே பண்ணும். ஓகே, இவர்களுக்கும், ஏன்னா அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இதில் வந்து டிரான்சாக்ஷனில் டிசிஎஸ் அமெரிக்கானால் அந்த டேக்ஸை பாஸ் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து டிசிஎஸ் அமெரிக்காவுக்கு சஃபர் ஆகும். அப்போ டிசிஎஸ்னுடைய லாபம் குறையும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா, அதாவது இந்திய நிறுவனமும் இந்திய நிறுவனத்தினுடைய அமெரிக்கா என்டிட்டியும் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை சைன் அப் பண்ணி அந்த அமெரிக்கன் என்டிட்டியில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன் என்டிட்டி வந்து ஒரு எண்ட் கிளைண்ட்டோட ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்திய கம்பெனியினுடைய அமெரிக்கன் என்டிட்டியினுடைய லாபம் குறையும், அவர்கள் டேக்ஸ் பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்போ ஒரு 50% இம்பேக்ட் நமக்கு வரும். அப்படி இருக்கும்போது அவங்க கான்ட்ராக்ட் ரீநெகோஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது இப்போ நான் உதாரணத்துக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இருக்கக்கூடிய ஆசென்ச்சூர், ஐபிஎம் எல்லாரும் இந்த கான்ட்ராக்ட் இது பண்ணுறாங்க. அப்போ அவர்கள் அனைவருக்குமே இந்த லாஸ் வரும், இன்க்ளூடிங் ஒரு ஆசென்ச்சூர் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி, ஆர் அயர்லாண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனி, ஐபிஎம் இஸ் அன் அமெரிக்கன். அதுதான் அப்போ இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹிட் அடிக்காதுன்றேன். ஏன்னா இப்போ எல்லாருமே கான்ட்ராக்ட் ரீநெகோஷியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் வருது, அதாவது 10 கம்பெனி வந்து அமெரிக்காவுக்கு வந்து அந்த டேரிஃப் இல்லாமல் கொடுக்குறாங்க, ஒரு டிசிஎஸ் ஒண்டி தான் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்காங்கன்னா, அப்போ வந்து லாஸ் வந்து ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கிற அத்தனை கம்பெனியுமே வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் கான்ட்ராக்ட் ரீநெகோஷியேட் பண்ணணும், இந்த டேர்ம் வந்து நான் ஃபோர்ஸ் மெஜூரே மூலமாக இதை நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெஜிம் சேஞ்சில் நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சேஞ்சு நம்ம போடணும் அப்படின்னு அத்தனை பேருமே கேட்பாங்க. ஸோ அதனால் திருப்பி அவங்க இண்டஸ்ட்ரி தான் ஹிட் ஆகும். அவங்க இண்டஸ்ட்ரி தான் ஹிட் ஆகும்.
இதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஒரு அமெரிக்கன் கம்பெனிக்கு தான் சப்ளை பண்ணி அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ காஸ்கோ போன்ற நிறுவனங்கள்லாம் சைனாலேருந்தோ இல்லை வால்மார்ட் வந்து சைனாலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சைனாலேருந்து வர ப்ராடக்ட்லாம் 100%னா வால்மார்ட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் விலை ஏறும். அப்போ யார் அது பைசா கொடுப்பாங்க? அது அமெரிக்க மக்களினுடைய இன்ஃப்ளேஷன் தான் ஏறும். அந்த இன்ஃப்ளேஷனை தாங்கக்கூடிய இடத்துல அமெரிக்கா இருக்கானா? இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 9%, 10% போனால் கூட அது நமக்கு வந்து இந்த லோக்கல் எக்கானமின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது நம்மளை இன்சுலேட் பண்ணிடும் ஓரளவுக்கு. உதாரணத்துக்கு நமக்கு சாப்பாட்டு தேவை அப்படின்னு வரும்போது அங்கே பக்கத்துலேயே நமக்கு ஒரு அரிசி பருப்பு கிடைக்கும், ஒரு சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம வந்து சர்வைவ் ஆகிடும். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த காமன் பப்ளிக் சொல்கிறேன். வெளியில் போய் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குறவங்க இவங்களுக்கு தான் ஒரு பெரிய அடி வாங்கும், காஸ்ட் ஜாஸ்தியாகும். அங்கே எல்லாருக்குமே அடி வாங்கும் இப்போ. ஸோ அண்ட் அவர்களுக்கு வந்து 1.5% மேலே இன்ஃப்ளேஷன்லாம் அவர்கள்லாம் பார்த்ததே கிடையாது. கோவிடுக்கு அப்புறம் தான் 7%, 8% போகும்போது அவர்கள் பிரமிச்சு நிற்கிறாங்க. ரைட்? அப்போ அதெல்லாம் அவங்க தான் அடி வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு உண்டான சப்ளை செயின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு இவர் இந்த மாதிரி ஒரு ரெட்டோரிக்ஸ் எடுத்தாங்கன்னா தென் அதுக்கு 25 வருஷம் ஆகும். அதை சப்ளை செயின் ப்ராப்ளத்தெல்லாம் ஆல்டர்னேட் சப்ளை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 15 வருஷமாக அது மினிமம் தேவை அமெரிக்காவுக்கு. அதை நோக்கி செல்கிறார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இப்போ என்னென்னா அமெரிக்கன் டாலரை வந்து கோல்டு பேஸ்ட் டாலராக மாற்றணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, ஏன்னா இல்லைனா வந்து எந்த ஒரு சாவரின் ஸ்டேட்னுடைய கரன்சியினுடைய பேக்கிங் பார்த்தீங்கன்னா கோல்டு இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். பேஸ்கெட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேஸ்கெட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 200 மில்லியனுக்கோ ஏதோ ஒன்றுக்கு கோல்டு ரிசர்வ் இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது, ஒரு மிக்ஸ்டாக ஒரு கணக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கனுடைய கரன்சியே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அவன் எவ்வளோ பிரிண்ட் பண்ணாலும் அவனுடைய பேக்கிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து இந்தியா மாதிரி இல்லாமல் அவங்க பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதை பண்ணதுனால தான் அவனுடைய எக்கானமி அடி வாங்கிச்சு. இப்போ அதை கோல்டு பேக்கிங்காக எடுத்துன்னு வந்து அப்போ நான் வந்து என்னுடைய டாலர் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீவேல்யூ பண்ணாங்கன்னா உலகனுடைய அத்தனை பொருளாதாரம் அடி வாங்கும், மறுபடியும் அடி வாங்கும். இப்போ இதே இந்தியா பாதிக்கப்படும், இந்தியா பெருமளவில் பாதிக்கப்படும். அப்பவும் சொல்கிறேன், திருப்பி எல்லாம் கான்ட்ராக்ட் ரீநெகோஷியேட் பண்ணணும்னுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நான் என்னுடைய காஸ்ட்டை பேஸ் தானே நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இமீடியட் டிஸ்ரப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்ரப்ஷன் இந்த குழம்பின குட்டையில் வந்து அவர் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இந்த குழம்பின குட்டை வந்து அவ்வளோ திக்காக இருக்கும், தட் அமெரிக்காவை மூழ்கடிச்சிருவது. இப்போ நடக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் அமெரிக்கா தனித்தனியாக மாறக்கூடிய இந்த வெர்டிக்கல் ஸ்பிளிட் பார்த்துட்ருக்கோம். முன்னால் யூரோப்பும் அமெரிக்காவும் ஒன்றுன்று இருந்தது, இப்போ வந்து வெர்டிக்கல் ஸ்பிளிட் பார்த்துட்ருக்கோம். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கலில் இவர் வந்து ஒரே நேரத்தில் டார்கெட் பண்ணுறாரு. அந்த 4 வருஷத்துக்குள்ளே நான் வந்து அப்படியே எல்லாத்தையும் மாற்றிடணும் பார்க்குறேன். அது வந்து பேக் ஃபயர் ஆகும் தான் எனக்கு தோணும். கம்பேரிட்டிவ்லி மோடி வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணாரோ. ஏன்னா 2014 பிஜேபி வந்து ஃபஸ்ட் டைம் அப்சல்யூட் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வருது. ஆனால் அவரும் இதே மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்தார். ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தா இந்த அளவுக்கு அவர் ஒரு ரெட்டாரிக் தரல. ரெண்டாவது, இந்த டேர்மில் என்ன செய்ய முடியுமோ அது மட்டும்தான், அடுத்த டேர்மில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அவர் ஆக்ட் பண்ணாரோ. இந்தியாவில் பண்ணக்கூடிய ரிஃபார்ம்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு செக்டாரும் எடுத்தால் ரிஃபார்ம் பண்ண முடியும். இதில் பல விஷயங்கள் ஒரு பாலிசியாக வரணும், பல விஷயங்கள் அது பப்ளிக் பாலிசியாகவும் வரணும், பல விஷயங்கள் அது மாதிரி வர தேவையில்லை. உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன்றதை வந்து நான் அடுத்த வருஷத்துலேருந்து இந்த கரன்சிலாம் டிமானிட்டைசேஷன் பண்ணுவேன்னு சொன்னால் பண்ணாமே இருந்துட்டு போயிடலாம். ரைட்? ஸோ அதை வந்து இந்த சடனாக தான் பண்ணி ஆகணும். பண்ணாங்க. அதனுடைய எஃபெக்டை வந்து அவதிப்பட்டார்கள் நிறையா பேர். யார்? பதுக்கி வச்சவங்களாம். பதுக்கி வைக்காத மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, உங்களோட கரன்சி வச்சுருந்தீங்கன்னா கேள்வியே கிடையாது. நீங்கள் பாட்டில் பேங்க்கில் போனீங்க, பேங்க்கில் போட்டிங்க, மாறிச்சு, அவங்க பாட்டில் கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ரைட்? பதுக்கி வச்சு இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணவங்க தான் வந்து குய்யோமுறையான்னு கத்திட்டு இருந்தாங்க. மற்றவங்க காமன் பப்ளிக்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படலை. க்யூவில் அவ்வளோ பெரிய க்யூவில் நின்றாங்க. இது எல்லாமே பலருக்கு மாற்றி கொடுக்கறதுக்காக இந்த க்யூவில் நின்றவங்களும் ஜாஸ்தி உண்டு. ரைட்? அதே மாதிரி ஜிஎஸ்டி இஸ் அ பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். அந்த ஒரு ஃபெடரல் டாக்ஸேஷன் ப்ரோக்ராம்ன்றது வந்து இது வந்து நம்ம நாட்டில் இது மாற்றப்பட வேண்டும் என்று நினைத்தே 20 வருஷம் ஆகுது. அதான் அந்த ஒரு முடிவுக்கு எடுத்துன்னு வரதுக்கு யாராலையும் ஒரு தைரியம் இல்லை. அது இவரால் எடுத்துகிட்டு வந்தார். இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட், இது வந்து பல்லு இல்லாத ஒரு பாம்பாக பல காலமாக இருக்குது. அதற்கு ஒரு உயிர் கொடுத்து இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வங்கிகளால் அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. ரைட் ஆஃப் கீட் ஆஃப்லாம் இவங்க பேசுகிற ரெட்டரிக்ஸ்லாம் விடுங்க. பட் நிஜமான நிலைமை பார்த்தா
ஒரு வங்கியினுடைய என்பிஏ பெருமளவில் குறைஞ்சிருக்கு. இதில் நிறையா ஃப்ராடு நடக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு சட்டம் இருந்துன்னா அது உள்ள என்ன ஓட்டை இருக்குன்னு பார்க்கக்கூடியது தான் லூப் ஹோல். எல்லாரும் பார்ப்பாங்க, ரைட்? என்ன மாதிரி ஆடிட்டர்ஸ்லாம் அது இந்த லூப் ஹோல் இருக்கா இதில் பண்ணுங்கன்னா சொல்லுவோம், ரைட்? இதில் பல முறைகேடுகள் நடக்கிறது. அதில் நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. அது அப்புறம் அந்த லூப் ஹோலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இன்னும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆதார் பேக்டு, அதாவது நேஷ்னல் ஐடென்டிட்டியாக வர வேண்டிய ஒன்று இன்னும் நம்ம நாட்டில் இந்தியா இஸ் அ ஒன்லி கண்ட்ரி நேஷ்னல் ஐடென்டிட்டி யாருக்குமே கிடையாது. நமக்கு ஒரு யூனிக் நேஷ்னல் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, நம்ம நாட்டில் பாகிஸ்தானில் கூட இருக்குது, நமக்கு கிடையாது. ஸோ ஒரு யூனிக் நேஷ்னல் ஐடென்டிட்டி இருந்ததுனா தான் நீங்கள் பலதரப்பட்ட விஷயங்கள் எடுத்துன்னு வர முடியும். இப்போ அதனால் என்ன பண்ணாங்க, அதுக்காக வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. இவர் எடுத்துக்கொண்டு நீங்கள் 2014 பண்ண அத்தனை ரிஃபார்ம்ஸும் பாருங்கள், எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சினால் வெட் பண்ணப்பட்டது. அங்கே போய் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு இல்லை இது சரியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் நடந்திருக்கு, ரைட்? டிமானிட்டைசேஷனும் அதே மாதிரி தான் ரூல் அவுட் ஆச்சு, ஜிஎஸ்டி அது மாதிரி ரூலிங் ஆச்சு, ஆதார் ரூலிங் ஆச்சு, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு, ரைட்? இப்போ அது ஒரு ரிஃபார்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தான் கவுத்தான்னு பண்ணோன்னா இதுவாகிடும். இந்த ஃபார்ம் பில் 3 ஃபார்ம் பில் இருக்கு இல்லையா, இது ரொம்ப தேவையான ஒன்று. இதெல்லாம் நாங்களாம் வந்து 20 வருஷமாக வந்து இதை பற்றி எழுதிட்டு வரதோ இல்லை ஆக்டிவிசம் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வந்த விஷயங்களை இவர் செய்தார். இப்போ விட்ரா பண்ணிட்டாருன்னு சொல்கிறோம். நான் அடித்து சொல்கிறேன் சார், இதில் ஒரு 70% ஆஃப் த ப்ரொவிஷன்ஸை ஏற்கனவே இப்போ பண்ணிட்டு தான் இருக்கும். விட்ரா பண்ணாலும் அந்த 70% ஆஃப் த ப்ரொவிஷன்ஸு வேறு ஒரு பேக்டோர் என்ட்ரி மூலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்டில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்குது. இவர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன் ஆஃப் த ஃபார்ம் பில் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பில் எடுத்துகிட்டு வந்தாங்க. 22 ஸ்டேட்டில் இருக்குது. அப்புறம் எப்படி அது விட்ரா பண்ணியாச்சு, அந்த லெஜிஸ்லேஷனை விட்ரா பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி 22 ஸ்டேட்டில் பண்ண முடியும்? அப்போ கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருக்குது. அதே மாதிரி மண்டி ஆப்ரேஷன் இப்போதைக்கு அது இருக்கக்கூடியது இந்த பஞ்சாப்லையும் ஹரியானாவில் உண்டி தான், மற்ற எங்கேயுமே இல்லை. கண்ட்ரி முழுக்க அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் இந்த ஃபார்ம் பில் வந்து சம் ஃபார்ம் அதர் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ விட்ரா பண்ணிட்டேன்னு எல்லாம் உடனே வந்து மோடி அரசாங்கம் பின்வாங்கியதுன்னு சொன்னாங்க. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க 70% 75% ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. அப்போ இந்த மாதிரி சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் எஜுகேஷன் செக்டரில் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 எடுத்துகிட்டு வந்தாங்க. 5 வருஷம் ஆச்சு, இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பாலிசி இன் பேப்பர், ஆனால் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பில் 2023 எடுத்துகிட்டு வருவாங்க பார்லிமெண்ட்டில். இன்னும் அதோட டிராஃப்ட் காப்பி கூட யாரும் பார்க்கல. அது இல்லாமல் நீங்கள் வந்து பேசக்கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஃபர்கெட் அபவுட் 3 லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் சண்டைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது. எவ்வளோ ஒரு வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் வந்து சார், இப்போ நீங்கள் ஒரு ஊரில் படிச்சுட்ருக்கீங்க, கள்ளக்குறிச்சியில் படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து பாம்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. இப்போ முந்திலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கள்ளக்குறிச்சியில் எந்த காலேஜில் படிச்சிருக்கோமோ அது முடிக்கிற வரைக்கும் அதே காலேஜில் யாராவது வீட்டில் ஒருத்தர், இங்கே ஒரு குடும்பம் அங்கே ஒரு குடும்பம். இப்போ நீங்கள் மாற்றிட்டு போகலாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சேஞ்ச். அதே மாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வாசஸ் அகாடமிக் இன்ஸ்டிடியூட். இந்த டெஃபினிஷன் அகாடமிக் இன்ஸ்டியூட்டில் நான் பாடம் சொல்லி தருவேன், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து கைடு பண்ணுவேன். பிகாஸ் ஐ see that in யூரோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டியூஷன் தனியாக இருக்குது, ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் தனியாக இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டியூஷனுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அகாடமிக் இன்ஸ்டியூஷன் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அகாடமிக் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ரெகுலராக வந்து கிளாஸ்க்கு வந்து ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் தேவைப்படுது. நானே போய் படிக்க முடியாது, அது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் தேவைப்படுது. ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் செல்ஃப் லேர்னிங் நிறையா இருக்கணும். அவங்க வந்து கைடு தான் பண்ணுவாங்க. ஒரு லெக்சரர் வந்து ஒரு 5 மணி நேரம் லெக்சர் இருக்கும் ஒரு சப்ஜெக்டில் இன்ன செமஸ்டர், அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு தோராயமாக சொல்லுவாங்க, உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ நம்மளே தான் போய் மேலே படித்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தால் தான் அந்த கிளஸ்டர் ஆஃப் காலேஜஸ் புட் டுகெதர் ஒரு யூனிவர்சிட்டின்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ யூஜிசியில் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கும்போது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் எதுக்கு போயிட்டு சிவில் வேலை கற்றுக்கணும், இல்லை ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வெல்டிங் எதுக்கு போய் கற்றுக்கணும்? தேவையில்லை. அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம். ஏன்னா யூஜிசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு முன்னாடி இதெல்லாம் படிக்கணும் இன்ஜினியரிங்னா அப்படின்னு எழுதி வச்சதை யாரும் மாற்றலை.
அப்போ எனக்கு அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கிளஸ்டர் ஆஃப் காலேஜஸ் புட் டுகெதர் ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வரும்போது ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நிறைய பண்ணப்பட வேண்டியிருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் ஸ்லோவாக நடக்குது. நடக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இர்ரிவர்சபிளாக மாறிட்டுருக்கு. ஆனால் நான் கேட்டது சார், ட்ரம்ப்போட கம்பேர் பண்ணும்போது மோடி வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்ஸ்மேனாக நடந்துக்கிறாரோ அப்படின்றது. மெச்சூர்ட் ஸ்டேட்ஸ்மேன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரெட்டோரிக்கலாக தான் எப்போதுமே இருப்பார். போன ரெஜிம்லையும் பார்த்துருக்கோம், அவருடைய பிஸ்னஸ்லையும் பார்த்துருக்கோம், ரெட்டோரிக்கலாக இருக்காங்க. ஸோ அண்ட் சிலதெல்லாம் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவர், அதுவும் நம்ம எடுக்க முடியாது. ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மோடியை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட காரண காரியங்களை யோசிக்க. ஏன்னா அவர் வந்து எப்பா நீ மூச்சு இழுத்து விட்டாதான் உயிர் வாழ்வேன்னு சொன்னால் நிறுத்தக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. மோடி சொல்லிட்டார் மூச்சு இழுத்தா உயிர் வாழ்வே, இல்லைன்னா செத்து போடுவேன்னா அவர் எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரியான இருக்கக்கூடிய எதிர்ப்பு இருக்கக்கூடிய நாட்டில் அவர் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப யோசித்து தான் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசித்து செய்யும்போது நேச்சுரலி அது ஒரு லெவல் ஹெட்டடாக தான் செய்ய முடியும். அட்வைசர்ஸ் நல்லா செஞ்சு அதெல்லாம் கேட்டு தான் செய்ய முடியும். அண்டு நம்மளுடைய சட்டத்திட்டங்களை மாற்றணும்னா பல பெரிய விஷயங்கள், அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து நடத்துறதுக்குள்ளே 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இந்தியாவில் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எடுத்தங்கவுத்தான் டக்குன்னு பண்ணோன்ற ஏன்னா அளவுக்கு இங்கே இல்லை. அங்கே அவருக்கு 4 வருஷம் தான். 4 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஆட்சி போயிடும். 2 தரத்துக்கு மேலே அவங்க வரவே முடியாது. இங்கே அப்படி கிடையாது. 20 வருஷம் கூட நான் வந்து ஆட்சியில் இருக்கலாம். அப்போ ஒரு லாங் டர்ம் பிளான் போட்டு தான் பண்ண முடியும். தட் இஸ் ஹவ் ஹி ஹஸ் டு டு இட் ஸ்லோ. என்னோட கடைசி கேள்வி சார், சைனாவோட பொசிஷன் இப்போ எப்படி இருக்குது ட்ரம்ப்போட வருகைக்கு பின்னாடி? சைனாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ரொம்ப கிளியராகவும் சொல்லிட்டாங்க, சைனா தான் என்னுடைய எதிரி, ரஷ்யா கிடையாது. ஏன்னா ரஷ்யா அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த கோல்டு வாரும்போது ரஷ்யா பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ இன்றைய தேதிக்கு சைனாவால் அமெரிக்காவை ஆட்டம் காண வைக்க முடியும்னா ஒரு மத்தியானத்தில் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ட்ரெஷரி பில்ஸ் முழுக்க சைனா வச்சுருக்காங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி 85% ஆஃப் த பொருட்களில் வந்து கிட்டத்தட்ட 60% பொருட்கள் சைனாலேருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது. ஸோ இப்போ அமெரிக்கானுடைய பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும், அவங்க மக்களை நடுத்தருக்கு எடுத்துகிட்டு வரணும்னா சைனா வந்து நான் எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அமெரிக்காவுக்கு 1 கண்ணு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ண முடியும். அப்படி ஓவர் நைட்டில் பண்ண முடியும். எல்லாம் சைனாலேருந்து போகக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டையும் நிறுத்துன்னுவாங்க. எதுவும் போகாதுன்னா நான் சொல்கிறேன் சார், டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் கூட அவங்களில் கிடையாது அமெரிக்காவில். மருந்து அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் எதுவும் கிடையாது, எல்லாம் சைனாலேருந்து போகிறது. அத்தியாவசிய பொருட்கள் வேணுங்கிற அனைத்து சாமான்களும் உங்களுக்கு பலதரப்பட்ட சாமான்கள் சைனா மூலமாக போகுது. சைனா இன்டைரக்டாக போகிறது. சைனானுடைய எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இப்போ சைனானுடைய இது எப்படின்னா அது அவங்கள வந்து ஒரு டெட் ட்ராப் உள்ள எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து ஒரு டெட் ட்ராப்புள்ளே எடுத்துகிட்டு வந்து உங்களை கைக்குள்ளே வச்சுப்பாங்க. இப்போ ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் செய்கிறாங்க, இந்தியாவை எதிர்க்கிறதுக்காக வேண்டி கிடையாது. பலூச்சிஸ்தான் ஹேஸ் அ ரேர் மினரல்ஸ். பலூச்சிஸ்தானை அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து லித்தியம் அயான், அந்த நம்ம பேட்ரிலாம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து த லார்ஜஸ்ட் டெபாசிட் பலூச்சிஸ்தானில் இருக்குது. இப்போ நம்ம காஷ்மீரில் கண்டுபிடிச்சா மாதிரி லார்ஜஸ்ட் டெபாசிட். இன்றைய தேதிக்கு இந்த பேட்ரி டெக்னாலஜிக்கு உண்டான ரா மெட்டீரியல் சைனா கையில் தான் இருக்குது. அவர்கள் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்தோ இல்லை மற்ற இடத்துல எல்லாத்தையும் அவங்களோட சுரங்கத்தில் தான் இருக்குது. எல்லாமே வந்து அவங்க கையில், அவங்க தான் முனாப்பொலின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அதனால தான் ஆல்டர்னேட் பேட்ரி டிசைன்ஸோ ரிசர்ச் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பலூச்சிஸ்தானில் ஒரு பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதனால் அதே மாதிரி நிறைய ரேர் மினரல்ஸ் இருக்குது. அப்போ பாகிஸ்தானுக்கு நான் வந்து கொடுத்து என்னுடைய டெட் ட்ராப்குள்ளே எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் அந்த மினரல்ஸ் இது பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் தான். அது மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில். ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷனிசம் அவங்களுடைய சைனானுடைய அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்து நிறைய பெரிய அளவில் நடந்திருக்கு. ஸோ இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி. ஆனால் நாம் பார்த்தது என்னன்னா சார், பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரஷ்யாவை தான் எப்போவுமே பெரிய எனிமியாக பார்க்குது. ஏன் இந்த டிஃபரன்ஸ்? எப்போதுமே சொல்கிறேங்க, உங்களுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கா அந்த இது கோல்டு வார் முன்னாடியும் சரி பிற்பாடும் சரி ரஷ்யா தான் நம்ம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு தான் இருக்காங்க. ட்ரம்ப் லுக்ஸ் அட் இட் இன் a different way. அவங்க ஹேங் ஓவர்லேருந்து வெளில வரவே இல்லை. ஆனால் ட்ரம்ப் அதை வேறு விதமாக பார்க்குறார். ரஷ்யா தன்னுடைய இம்பீரியலிசத்தை விட்டு ஒரு கேபிட்டலிஸ்டிக் மோடுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அண்ட் ரஷ்யா வந்து ஒரு அதல பாதாளத்தில் போயிட்டு திருப்பி மேலே எழுந்து வந்துட்டாங்க, அவங்களுடைய எக்கானமியும் சரி மற்ற எல்லாமே. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வெதர் தே லைக் இட் ஆர் நாட் ரஷ்யாவை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் அவங்கள்ட்ட தான் இருக்குது.
அப்போது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்க நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. அண்ட் ரஷ்யா ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அவர்களும் வந்து இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அண்டு பெனட்ரேஷன் இந்த மாதிரி வந்து டீஸ்டெபிலைசேஷன்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. நான் என்னுடைய கண்ட்ரி என்னுடைய மக்களுக்காக தான் இருக்கேன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த இடத்துக்கு போகக்கூடிய இடத்துல ட்ரம்ப் ஒண்டி தான் இருக்கார். நீங்கள் 4 தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப், புட்டின், ஷி ஜின்பிங், மோடி, 4 பெரும் தலைவர்கள். இவர்கள் அனைவருமே மை நேஷன் ஃபர்ஸ்ட். இவர் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்டு, அவர் சைனா தான் ஃபர்ஸ்ட்டு, அவர் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட்டு, அவர் வந்து ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ என்னுடைய தேவையை தாண்டி தான் மற்றவர்களுக்கு என்பது. ஆனால் சைனா இன்னும் அந்த மனநிலையிலேருந்து வெளில வரல. சைனா ஆக்கிரமிப்பு சக்திகள் அந்த அந்த ஒரு இன்டென்ஷன் இன்னும் நிறையாவே இருந்து இம்பீரியலிசம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸும் சரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸும் நிறைய அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியில் கண்டிப்பாக சைனா ஒரு பெரிய அளவில் இருக்குது. இது நம்ம மறுக்கவே முடியாது. சைனா ப்ராடக்டாக கெட்டு போயிடும்னு சொல்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப வளர்ச்சி. இது இன்னொன்று, சைனாவில் நீங்கள் வந்து 10 மணி நேரம் வேலை செய்ய உனக்கு 2 மணி நேரம் தான் கூலி கொடுப்பேன்னா நீங்கள் எதிர்த்து போராடுறது உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஸோ அடிமை மாதிரி தான் எல்லாருமே இருந்தாகணும். ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் அவங்களால பண்ண முடியும். மற்ற நாடுகளில் இல்லாத அளவுக்கு காஸ்ட் ஆஃப். அட் த சேம் டைம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், நான் பல மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸ் பார்த்துருக்கேன் சைனாவில். அவங்களோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, ஆச்சரியமுற்ற அளவுக்கு இருக்குது. பப்ளிக்காக பார்க்கக்கூடிய அவர்களுடைய டேம்ஸ் அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிரமிக்கத்தக்க அளவில் இருக்குது. ரைட், ஜெர்மனிலேருந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னலிங் எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதை ரெப்ளிகேட் பண்ணி அவர்களாகவும் அது அந்த அந்த தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியும்னா அப்போ அதுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான. ஸோ அதனால் சைனா இஸ் டெஃபினெட்லி ஒரு அமெரிக்காவை த்ரெட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா இன்றைய தேதிக்கு வல்லரசுன்ற இதில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு சேலஞ்சாக இருக்கிறது சைனா தான். ரஷ்யாவை விட ஏன் சைனா இருக்குன்னா, சைனா அமெரிக்கானுடைய பொருளாதாரத்தினுடைய லகான கையில் வச்சுருக்கு, அமெரிக்காவும் வச்சுருக்கு. நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து சவுத் சைனா சீயை வந்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா சைனாவுக்கு 15 நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபியூவல் கிடையாது. ஃபியூவல் வந்து 15 நாள் ரிசர்வ் தான் அவங்கள அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விற்கிறாங்க. நீங்கள் வந்து அமெரிக்கா இஸ் கண்ட்ரோலிங் த சேல் டு சைனா. அது ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸோ இல்லைனா ஃபியூவல்லோ இதெல்லாமே வந்து சைனாவுக்கு போகக்கூடியது வந்து 15 நாளைக்கு மேலே கிடையாது. அதுவும் நீங்கள் பெல்ட்டை டைட்டன் பண்ணணும். அத்தியாவசியத்துக்கு கொண்டு தான் யூஸ் பண்ணுவேன், பெட்ரோல் டீசல் மக்களுக்கு கிடையாதுன்னா ஒரு 30 நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், சவுத் சைனா சீயை க்ளோஸ் பண்ணிட்டா. அதே மாதிரி அமெரிக்கன் ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் சைனா வச்சுருக்காங்க. நீ இதை பண்ணனா நான் அப்படியே ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் விடுவேன், உன் எக்கானமி அரை நாளில் கீழே விழுந்துடும். ஸோ இது 2 பேருமே ஆளுக்கு ஒரு கையில் லகானை வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த பயம் எப்பொழுதுமே வந்து ஒரு வல்லரசுக்கு இருக்க தான் செய்யும். அதனால தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைனாவை எதிரியாக பார்க்குறாங்க. அப்போ சைனாவை கவுண்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? சைனா நம்ம நம்பி இருக்கக்கூடிய 1991 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட சைனா வந்து பில் கிளின்டன் காலத்தில் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனாவுடைய டாமினன்ஸ் இந்த வேர்ல்டு எக்கானமி கிடையவே கிடையாது. அந்த ஒரு 35 ஆண்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட சைனாவுடைய டாமினேஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அப்போ அவங்க அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பிளானிங்கை பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதில் வந்த உடனே தான் அவங்களுடைய டாமினன்ஸ் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிது. ரைட், ஸோ அதை ட்ரம்ப் ஆஸ் அ பிஸ்னஸ் மேன் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்டுன்னு இருக்கிறத வந்து அவர் விரும்பவில்லை. ஒரு தலைவராகவும் கரெக்டாக தான் பார்க்குறாரு அவர். அதனால தான் ரஷ்யா என்னுடைய எதிரி கிடையாது, சைனா தான் என்னுடைய எதிரி. அப்போ சைனாவை நான் எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்கன் இதை பற்றி 4 வருஷம் தான் அவருக்கு ரன்வே டைம். 4 வருஷத்துக்கு அப்புறம் டெமோக்ராட்ஸ் வந்துட்டாங்கன்னா ஈவன் வேற ஒரு ரிப்பப்ளிக்கன் வந்தாலே கூட இந்த பாலிசிஸெல்லாம் எடுத்துகிட்டு போவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இது. ஆனால் அதனால தான் அவர் அந்த 4 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமா பண்ணிடணும், அந்த குழப்பி விட்டுட்டு போயிடணும். ஸோ தட் அதுலேருந்து ஒரு மீண்டு வருது வாய்ப்பு உண்டுன்னு அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பல விஷயங்கள் பேக்ஃபயர் ஆகுன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் அளித்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.